தனுசு ராசிக்காரர்கள் நல்ல செவந்த நிறம், நல்லா அழகாக இருப்பாள். நல்ல உடம்பு, நல்லா சதப்பற்றோடு இருக்கும். அவள் ஒன்றும் நிறைய சாப்பிடலாம் மாட்டாள். அவள் படைப்பு அப்படி, அவ்வளோதான். கொஞ்சோண்டு தோப்பே இருக்கும். தலை முடியில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். எப்போவும் சிரிச்ச முகமாக இருப்பாள். எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் செய்யணும். தனுசு ராசி குழந்தைகள்லாம் தன்னோட திரும்ப சாப்பாட்டை மற்ற குழந்தைகள் கொடுத்துட்டு தான் பட்னியாக வருவாள். மனப்பூர்வமாக கொடுத்துருவா சாப்பாட்டை. சாப்பிடலே நினச்சிக்கவே மாட்டாள். நல்ல ஒரு பக்தியும், நல்ல ஒரு ஆன்மீகமும், நல்ல ஒரு அன்னதானமும், கோவில் குளங்களுக்கு செய்யறதும், கணவன் மனைவி குழந்தைகள் இடத்துல நல்ல பிரியமாக நடந்துக்கிறதும், நல்ல ஒரு ஆன்மீகத்தில் நல்ல பற்று இருக்கிறதும், இந்த மாதிரி பல விதங்களையும் சிறப்பானவளாக இருப்பாள். தனுசு ராசி குழந்தைகள் நன்னா படிப்பாள். நல்ல அறிவாளிகளாக இருப்பாள். பெரிய பெரிய நீதிபதிகளாக, பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இவெல்லாம் இருப்பாள். கருணையான கண்களாக இருக்கும். நல்லா அன்பாக இருப்பாள். எல்லார்கிட்டையுமே நல்லா அன்பாக. கண்டிப்பு அப்படிங்கிறது வார்த்த குறைவு தான். நம்ம கண்டிக்கிறதையும் ஒரு அன்பாக கண்டிப்பாக. வேலையாட்கள்கிட்ட கூட கருணையாக நடந்துப்பா. ஏன்பா எப்படி லீவ் போட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இருந்தேன்னா நான் எப்படி அப்படின்னு அன்பாக சொல்லுவாள். தவிர ஏன் லீவ் போட்ட, ஏன் வரல, இந்த மாதிரி அதிகார துணிகளை காட்டவே மாட்டாள். நீ மகாலட்சுமியாட்ட இருக்கம்மா, வந்தால் வீட்டை எவ்வளோ படிச்சுன்னு தொடச்சது தெரியுமா அப்படின்னு உண்மையாகவே பாராட்டுவாள். மற்றவர்களை பாராட்டுவாள். இவ்வாறே ரொம்ப பாராட்டுக்குரியவர்களாக இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் இப்போ நின்று போயிருக்கு. ஒரு உத்தியோகமோ, ஒரு கல்யாணமோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு பணம் சேர்றது நின்று போயிருக்கு. ஆனால் அதுகெல்லாம் சேரும். அந்த பணம் சேரும், தொட்டது தொடங்கும், நல்ல சுபகாரியங்கள்லாம் நல்லா நடக்கும், நல்லா படிப்புலாம் நல்லா தொடரும், நல்ல வேலை கிடைக்கும். எப்போ போயிட்டு வந்த இன்டர்வியூ, எப்போ பார்த்துட்டு போனேன் வரன்களெல்லாம் இப்போ சரி நாங்கள் பண்ணிக்கிறோம். அவன் படிச்சுருந்தா வெளிநாட்டுக்கு போயிட்டான், 3 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ இந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அவன் எதாச்சும் இவ்வளோ தான் கேட்டான் அப்படின்னு கேட்டுன்னு பார்த்துட்டு போனான். அந்த பொண்ணையே 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். எப்பப்போ பண்ணி வச்ச புண்ணியங்களுக்கெல்லாம் இப்போ பலன்கள் வரும். காக்காய்க்கு நல்லா சாதம் போடணும், காக்காய்க்கு சோறு வைக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய செய்யணும். இவளே நிறைய செய்வாள். அவளுக்கு தனியாக ஒன்றும் இது செய்யின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவளே நிறைய செய்வாள். இருந்தால் இதெல்லாம் செய்யறது நல்லது. பிரிஞ்சு போயிருந்த கணவன மனைவியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாள். திருப்பாம்புரம் போயிட்டு வர்றது நல்லது. ஹனுமாருக்கு வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷமாக இப்போ இந்த டைத்தில் இருக்கும். சுந்தரகாண்டம், ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் படிச்சுட்டு வர்றது நல்லது. இல்லை பெரிய அந்த புத்தகத்தை சமஸ்கிருதத்தை படிக்கலாம், தமிழில் கூட படிக்கலாம். அதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்ற என்ன பண்ணலாம்னா சுந்தரகாண்டம் புத்தகத்தை வாங்கி ஒரு 10 பேருக்காவது தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக புத்தகத்தை கொடுக்கும்பொழுது அவளுக்கு ஏதான ஒரு அன்னதானம் பண்ணியோ அல்லது வீட்டுக்கு கூட்டு அவளுக்கு ஏதான ஒரு விருந்து வச்சோ அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ராகுக்கு எதுக்கு அவளுக்கு தனியாக பரிகாரங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன இதுகளே போகிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவா இந்த குருவனுடைய வீட்டில் பிறந்திருக்கிறவா சாந்த சுரூப்பிகள்,
எந்த ஒரு சிக்கலையும் நின்று நிதானமாக பொறுமையோடு அதை விடுவிச்சு தானும் சிறப்பாக இருந்து மற்றவர்களையும் சிறப்பாக இருக்க வைக்கிற வாய்வா. பெரிய பெரிய நீதிபதிகளாக இருப்பா, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருப்பா. அவ்வளோ இன்னும் கர்வங்கிறது எள்ளு முகத்தின கூட விளக்கு கிடையாது. அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது.